இந்தியா வந்துள்ள சவுத் ஆப்பிரிக்கன் அணி நவம்பர் 30ஆம் தேதி முதல் 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல பங்கேற்று விளையாட இருக்காங்க. 2வது போட்டி டிசம்பர் 3ஆம் தேதியும், அடுத்து டிசம்பர் 6ஆம் தேதியுமே போட்டிகள் நடைபெற உள்ளதா. சமீபத்தில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் போது காயம் காரணமாக அவதப்பட்ட சுமன் கில் அவர்கள் ஒரு நாள் தொடரிலுமே பங்கேற்க மாட்டார் அப்படின்னுமே சொல்லப்பட்டிருக்கு. மேலும் கடந்த ஆஸ்திரேலியா தொடரின் போது காயம் காரணமாக அவதப்பட்ட ஸ்ரேயஸ் ஐயருமே சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஒரு நாள் தொடர்ல பங்கேற்க மாட்டார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் இல்லாத காரணத்தினால மிடில் வரிசையில இளம் வீரரை சேர்க்க வேண்டிய கட்டாயத்துல பிசிசிஐ இருக்காங்க. இந்த நிலையில T20 ஃபார்மட்ல ரன் சேசிங்கின் போது தொடர்ச்சியாக அபாரமாக செயல்பட்டு நல்ல ரெக்கார்டு வைத்திருக்கும் திலக் வர்மாவை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு நாள் தொடர்ல பிளேயிங் லெவல்ல இடம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. சுப்மன் கில் விலகிவிட்டதால அவருக்கு மாற்றாக யார் கேப்டனாக இருப்பார் அப்படின்ற கேள்வி இருந்த பொழுது ஒரு நாள் தொடருக்கான கேப்டனாக நம்ம KL ராகுல் அவர்களையும் வைஸ் கேப்டனாக ரிஷப் பண்ட் அவர்களையுமே போட்டு இந்தியாவுடைய 15 பேர் கொண்ட பட்டியல் வெளியாக இருக்கு. இந்த பட்டியல்ல கில்லுக்கு பதிலாக திலக் வர்மா களமிறங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களுமே இடம்பெற்றுள்ளார் அப்படின்றது பலருக்குமே அதிர்ச்சியான செய்தியாகவே இருக்கு. ருத்ராஜ் அவர்கள் தொடர்ந்து நல்லா செயல்பட்டு கொண்டிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா அவரை அணிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அவர் 11 அணியில விளையாட வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த 15 பேர் கொண்ட பட்டியல் வெளியானதை அடுத்து கூடிய விரைவிலேயே இந்திய அணி இந்த போட்டிக்கான 11 அணியையுமே அறிவிக்க இருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.